இந்த மாதிரி சல்லி இருக்கக்கூடிய கூடையில் போட்டு தண்ணி நான் வடிய விட்டுட்டேன். இப்போ தக்காளி விலை குறைவாக இருக்கிறதுனால நம்ம அதிகமாகவே இதை செஞ்சு வச்சுக்கலாம். எப்படி வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளியை வச்சு ஒரு அருமையான ரெசிபி தாங்க, தக்காளி ஊறுகாய். ரொம்ப சுலபமாக நிறைய டிப்ஸோடு நம்ம செய்ய போகிறோம். அதை நான் எப்படி செய்கிறேன்னு நீங்களே பாருங்கள் வாங்க. தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்காக நான் 1.5 கிலோ தக்காளி எடுத்துருக்கேங்க. இந்த தக்காளி எல்லாத்தையுமே நான் கழுவிட்டு இந்த மாதிரி சல்லி இருக்கக்கூடிய கூடையில் போட்டு தண்ணி நான் வடிய விட்டுட்டேன். சுத்தமாக ஈரப்பதம் இல்லை, இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். சப்போஸ் ஈரப்பதம் இருந்ததுன்னா சுத்தமான காட்டன் துணி இல்லைனா இந்த பேப்பரை வச்சு கூட நீங்கள் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நறுக்க ஆரம்பிக்கணும். இப்போ இந்த தக்காளியை நம்ம நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த டாப் போர்ஷன் இதை நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு பாதியை இந்த மாதிரி 4 துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி தான் நம்ம எல்லா தக்காளியுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் எடுத்த 1.5 கிலோ தக்காளியும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இவ்வளவு கிடச்சிருக்குது. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி விலை குறைவாக இருக்கிறதுனால நம்ம அதிகமாகவே இதை செஞ்சு வச்சுக்கலாம். இதை நம்ம சாதாரண பாத்திரத்தில் போட்டும் வேக விடலாம். நான் குக்கர் பாத்திரத்தில் போட்டு தான் வேக விட போகிறேன். குக்கர் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இது மாதிரி செய்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக தக்காளி வெந்துடும், இழையவும் வெந்துடும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக தக்காளி ஊறுகாய் செஞ்சிடலாம். நறுக்கின தக்காளி மொத்தத்தையும் நான் குக்கர் பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க. இது கூட சேர்த்து வேக விடுறதுக்காக நான் புளி எடுத்துருக்கிறேன். புது புளி தான் 100 கிராம் எடுத்திருக்கேன். இதில் இருக்கக்கூடிய இந்த நார் இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம பிச்சு போட்டுக்கலாம். பிக்கும்பொழுது அந்த நார் வரும், அதெல்லாம் தனியாக எடுத்துருங்க. இது நீங்கள் ரசத்துக்கு கரைக்கும் பொழுது சேர்த்து கரைச்சிக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் புளி இருக்கும், ஒட்டிகிட்ருக்கும். இதே மாதிரி எல்லா புளியும் நம்ம நார் எடுத்துகிட்டு இந்த தக்காளியோடு சேர்த்து விட்டுக்கலாம். நான் எடுத்த புளி மொத்தத்தையும் நார் எடுத்துகிட்டு பிச்சு போட்டுட்டேங்க. இப்போ நம்ம தக்காளி வேக விடுறதுக்கு தேவையான உப்பு, மீதம் உப்பு நம்ம அப்புறம் தான் சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. இந்த சால்ட்டு போட்டு வேக விடுறதுனால தக்காளி சீக்கிரமாகவே நல்லா இழைஞ்சி வேகும். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் மூடி போட்டுறேன். இதில் நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், ஏன்னா தக்காளியிலே நிறைய சாறு இருக்கும், அந்த சாரோடையே அது வெந்துடும். கேஸ்கெட் போட்டுட்டு அப்புறமா மூடி போடுங்க. இதை நாம் அடுப்பில் வச்சிடலாம். குக்கர் பாத்திரத்தை நான் சின்ன அடுப்பில் தாங்க வச்சுருக்கேன், ஐ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு விசில் வர வரைக்கும் நீங்கள் ஐ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5-6 விசில் விட்டுடுங்க. நல்லா இழைய வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நறுக்கி போட்ட தக்காளியை குக்கரில் போட்டு வேக வச்சுட்டோங்க. நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5-6 விசில் விட்டு வேக விட்டுருக்கேன். இப்போ நல்லாவே ப்ரெஷர் அடங்கிடுச்சு பாருங்கள். மூடி ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக வெந்திருக்கு. தக்காளியெல்லாம் அப்படியே நல்லா இழைஞ்சிருக்கு. நான் தண்ணியே சுத்தமாக ஊற்றலை, அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி தான் இது. நல்லா இழைய வெந்திருக்கு. தக்காளி புளி சேர்த்துருந்தோம், கூட சால்ட்டு சேர்த்துருந்தோம். இதை நம்ம நல்லா ஆற விடணும். நீங்கள் ஃபேன் காற்றுல வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஆற விட்டுடுங்க. சுத்தமாக சூடு இருக்கக்கூடாது. வேக வச்ச தக்காளி ஆறுறதுக்குள்ளே ஊறுகாய்க்கு தேவையான பொடி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வில் கடாயி இல்லைனா பேன் ஏதாவது வச்சுக்கோங்க. நம்ம ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடுகு எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை நாம் ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ கடுகு வெந்தயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே மிச்சம் இருக்கிறதும் பொரிஞ்சிடும். நல்லா படன்னு வெடிக்குது. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பவுடர் பண்ணணும். வறுத்து வச்ச வெந்தயம் கடுகு இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பவுடர் பண்ணிடலாம்.
நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். கடுகு வெந்தயம் அரைச்ச அந்த ஜார்லேயே நம்ம பூண்டை ஒரு சுத்து போட்டு எடுத்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 3 பூண்டை வந்து தோல் உரிச்சிட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம இடித்தா எந்த அளவுக்கு திப்பி திப்பியாக இருக்குமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டா போகிறோம். பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு தடவை இல்லை 2 தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலே போதும். இந்த மாதிரி அப்படியே 1 2 இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம இடிக்கிற கல்லில் போட்டு இடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அரைச்சிக்கிட்டா போதும். இதையே நான் பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். பூண்டு அரைச்ச அந்த ஜார்லேயே நம்ம வேக வச்சு ஆற வச்ச தக்காளி அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு அநேகமாக 2-3 பேட்ச் வரும்னு நினைக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். எப்படி வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக. இதே மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். அரைச்சிட்டு இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, அதில் இருக்க தண்ணியே போதுமானது. இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா தக்காளியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு எல்லாமே நம்ம தயார் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற தக்காளியை பொறுத்து அதுக்கு தகுந்த போல் கடாய் பயன்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் அடி கனமானதாக எடுத்துக்கோங்க. 200 ml அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அந்த நல்லெண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்து விட்ட கடுகு பெருங்காயம் பாருங்கள் நல்லாவே பொரிஞ்சிருச்சு. வாசனை கமகமன்னு வருது. இப்போ நாம் 1 2 அரைச்சி வச்ச பூண்டு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் கலந்து விடுங்க. அந்த எண்ணெயில் அந்த பூண்டு நல்லா அப்படியே பொரிஞ்சு வரணும். பூண்டு சேர்த்தோன்னே லேசாக அடி பிடிக்கும். தீயை குறைச்சிக்கோங்க. இப்போ பூண்டு பாருங்கள் லேசாக நிறம் மாறிடுச்சு. இப்போ நாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சுத்தமாக அலசி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பாருங்கள் எண்ணெயில் இப்போ நல்லா சடன்னு பொரிஞ்சிருச்சு. பூண்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நாம் அரைச்ச இந்த தக்காளி விழுது இதை நாம் சேர்த்துக்கலாம். தக்காளி விழுதை சேர்த்துட்டு பொறுமையாக கலந்து கொடுத்துருங்க. இல்லைன்னா மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிரும். இந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பு தீயை கொஞ்சம் குறைச்சிடுங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் அடுப்பு தீயை ஏற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டுருக்கிறேன். இது நம்ம வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே நம்ம நல்லா வேக வச்சு அரைச்சி தான் எடுத்துருக்குறோம். இப்போ தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். 5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்தை பொறுத்தது. 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது 5வது டேபிள் ஸ்பூன் போடுறேன். கூடவே நம்ம அரைச்சி வச்ச வெந்தயம் கடுகு அந்த தூளையும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வேக வைக்கும் பொழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் போட்டிருந்தேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். மொத்தம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்களோட உப்பு காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய்னாலே கொஞ்சம் உப்பு காரம்லாம் சுருக்குன்னு தான் இருக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சுருண்டு வரணுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். தக்காளி ஊறுகாயை நான் ஒரு 10 நிமிஷமாக கலந்து விட்டுட்டுருக்குறேங்க. பாருங்கள் எண்ணெய் அப்படியே மேலே தெளிஞ்சு வருது. இந்த மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரணும். இதுதான் இதோட பதம். நல்லா கிரேவி மாதிரி திக்காக. ஆமாம் நல்லா திக்காக இருக்குது. வாசனை கம்மன்னு இருக்குது. அந்த பூண்டு கருவேப்பிலை தக்காளி அதில் சேர்த்த அந்த ஃப்ளேவர்லாம் அப்படியே கம்மன்னு இருக்குது. இப்போ இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுடுங்க. இன்னும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரும். இதில் உப்பு காரம் புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் 10 நிமிஷமாக கலந்து விட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியே மொத்தமாக கலந்துகிட்டே இருக்கணுன்றது கட்டாயம் இல்லை. நீங்கள் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விட்டால் போகிறோம். அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், அடியெலாம் கூட பிடிக்கல, நல்லா ஒட்டாமல் வருது கடாயில். வெல்லம் சேர்த்ததுனால அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். தக்காளி ஊறுகாய் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. எப்போவுமே நம்ம ஸ்டோர் பண்ணும்பொழுது நல்லா சூடு ஆற வச்சுட்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நீங்கள் ஊறுகாயை ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பீங்கான் ஜாடி பயன்படுத்துங்க, இல்லைனா கண்ணாடி பாட்டில் பயன்படுத்திக்கோங்க. நான் பீங்கான் ஜாடியில் தான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். பாருங்கள், எண்ணெய்லாம் தெளிஞ்சு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையான டேஸ்டான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாமே சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. அருமையாக இருக்கும். இப்போ தக்காளி விலை குறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இது நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் வச்சு சாப்பிட முடியும். அருமையான இந்த தக்காளி ஊறுகாயை நான் சொன்ன டிப்ஸுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Bye guys. Bye bye.